ॐ वक्रतुण्डमहाकाय कोटिसूर्यसमप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा. ஓம். சரி, நம்முடைய இன்னைக்கு ஒரு சில, அதாவது திடீர்னு என்றனால ஒரு சில ராஜா மந்திரி கதைகள் அது பார்ப்போம். நம்ம தேசத்துல ராஜாக்களும் தர்மத்தை படித்தவங்க, குருகுலம் போய் எல்லாத்தையும் படித்தவங்க தான். ராஜ தர்மம், குழந்தைகள் ராஜகுமாரர்கள் சிறப்பான ராஜா ஆகணும், அதுக்காகவே அவருக்கு விஷ்ணு சரமான ஒரு பண்டிதரை போட்டு அந்த பதஞ்சலியில பஞ்சதந்திர கதைகள் அந்த குழந்தைகளுக்கு அதை சொல்லி கொடுத்து அதன் மூலமா அவர்கள் மனசுல நல்ல ஒரு ஞானம், ராஜதந்திரம், புத்திசாலித்தனம், எச்சரிக்கை உணர்வு, ராஜாவுக்கு தேவையான குணங்கள் எல்லாம் அவருக்கு கிளப்புறதுக்கு ஊட்டி விடுறதுக்கு ஒரு முயற்சி நடந்திருக்கு. அதனால எல்லா ராஜாக்களுமே தர்ம ராஜ்யத்துல இருந்தபோது மந்திரி இருப்பார். அவருக்கு நல்ல வழியில அவரை வழிகாட்டக்கூடிய ஒரு மந்திரி. ராஜா தனியா கிடையாது. வசிஷ்டன் அயோத்தியாவுடைய ராஜாக்களுக்கு வசிஷ்டன். இப்போ தாய்லாந்துல ராஜாவுக்கு பேரு ராமா. ராமா 28, ராமா 29ன்னு ராஜாக்களுக்கு பேரு. அவர்களுடைய பிரதம மந்திரிக்கு பேரு வசிஷ்ட. இப்போ 9ஓ 10ஓ நடக்கிறது. வசிஷ்ட 9ஓ வசிஷ்ட 14ஓ. ஸோ ராஜா மந்திரி இந்த ஒரு காம்பினேஷன். நிறைய கதைகள் இருக்கு அதுல. தெனாலிராமன் அந்த மாதிரிதான், பீர்பல் அந்த மாதிரி தான். அதெல்லாம் இந்த மாதிரி ராஜா மந்திரி. அப்படி சில கதைகளை நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஒரு ராஜாவுக்கு ஒரு தூக்கி அப்படின்னு ஒருத்தர் பழைய காலத்துல ராஜாவுக்கு இருந்திருக்காங்க. வெத்தலை பாக்கு போடுவான். வெத்தலை பாக்கு போட்டு வாயில அந்த எச்சல் சேரும்போது அந்த தூக்கி ஒரு சின்ன கூடத்தை, இன்னைக்கு கூட பங்காளி படங்கள் எல்லாம் அதை பார்க்கலாம். இது பங்காளிங்கிற மலையாள படங்கள். அப்போ அதை காட்டுவான். இவர் அதுல துப்புவார் ராஜா. அந்த தூக்கி காலம்பரை காஃபி குடிச்சு 7:30 8 மணிலேருந்து வெத்தலை பாக்கு போட ஆரம்பிப்பான். அதனால அவன் 7 மணிக்கெல்லாம் வந்துடணும். ராத்திரி சாப்பிட போறது, சாப்பிட்டு ஒரு வெத்தலை பாக்கோட முடியும். அதனால அது வரைக்கும் இருக்கணும். ராத்திரி சாப்பாடு முடிச்சு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அவன் வீட்டுக்கு போகணும். கிட்டத்தட்ட 12-15 மணி நேரம் ஒர்க். ஆனா அவருக்கு 100 ரூபாய் தான் சம்பளம் மாசத்துக்கு. ஒரு மந்திரி அவருக்கு. அவரு 10:30-11 மணிக்கு வருவாரு. நாள் முழுக்க எங்கேயோ போயிடுவார். 1/2 மணி நேரம் இருப்பார், 10 நிமிஷம் இருப்பார், வேற இடத்துக்கு போயிடுவாரு. அப்புறம் எப்போவோ வருவாரு. வந்து திரும்ப போயிடுவாரு. சாப்பிட்டு 4 மணிக்கு வருவாரு. 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இருப்பாரு. அப்படின்னு இவன் தூக்கி அதெல்லாம் பார்க்குறான். அவருக்கு 10,000 ரூபாய் சம்பளம். ஏதோ அளவு 5,000 ரூபாய் சம்பளம்னு வச்சுங்களேன். இவருக்குள்ள பல கேள்வி. இந்த ஆளு பாரு, நாள் முழுக்க இருக்கிறது இல்லை, இஷ்டத்துக்கு போறான், வீட்டுக்கு போய் சாப்பிட்றான். இவனுக்கு இவ்வளவு பெரிய சம்பளம், ஒரு வேலையும் செய்யறா போல தெரியல. ஆனா நான் காலங்காலத்தால வரேன், இவ்வளவு பொறுப்பா ராத்திரி வரைக்கும் உட்கார்ந்துருக்கேன், தொடர்ந்து எனக்கு வேலை இருக்கு. இந்த ஆளு தொடர்ந்து வெத்தலை பாக்கு போடுறாரு, வேலை இருக்கு, எனக்கு இவ்வளவுதான் சம்பளம், 100 ரூபாய் 200 ரூபாய் அப்படிதான் சம்பளம் அப்படின்னு அவருக்கு தோன்றுது. ஒரு தடவை அவரால் முடியல, அதை ராஜா கிட்ட சொல்லிடுறாரு, இந்த மாதிரி ஒரு குறை இருப்பது. ராஜா சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்னு யோசனை பண்றாரு. மந்திரி வர்றாரு 10:11 மணிக்கு. வந்துட்டான் பாரு, இவ்வளவு லேட்டா வர ஆபீஸ்க்கு. வந்து மந்திரிட்ட இவர் சொல்றாரு,
இந்த மாதிரி அதுக்கு முன்னால இந்த தூக்கிட்டே சொல்லிடுறேன், இந்த பாரு நம்ம கடற்கரையில கப்பல் துறையில ஒரு கப்பல் வந்திருக்கான் அப்படின்னு சொல்றேன். உடனே இவ கிளம்புறான். இன்னைக்கு ராஜாவுக்கு நிரூபிச்சு காட்டணும் நான் எவ்வளவு செய்யறேன். மந்திரி வராரு 10:30க்கு. அவர்கிட்டயும் அதே சொல்றேன், ஒரு கப்பல் வந்திருக்கான் நம்ம துறையில. அவரும் போறார். இந்த தூக்கி போயிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள திரும்பி வரேன். ஆமாமா ராஜா, வந்திருக்கு ஒரு கப்பல் அப்படிங்க. உடனே இவர் எந்த நாட்டுல இருந்து வந்திருக்கு அப்படின்னு கேட்கும். உடனே திரும்பி ஓடி போறேன். 15-20 நிமிஷத்துல வந்து எந்த நாட்டுல இருந்து வந்திருக்கு அதை சொல்றேன். சரி, என்னத்தை எடுத்துன்னு வந்திருக்காங்க, கப்பல்ல என்ன விஷயம் இருக்குன்னு. உடனே திரும்ப ஓடி போறேன். போய் அதை தெரிஞ்சுட்டு வரேன். எத்தனை நாள் இங்க இருக்க போறாங்களா அப்படின்னு கேட்கிறேன். உடனே அங்க இதுக்கு ஓடி போய் அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு வரேன். சரி, இங்க அவங்க என்ன விரும்புறாங்க, என்ன மாதிரி இங்க இருந்து பொருட்களை திரும்பி எடுத்துன்னு போறாங்க தன் நாட்டுக்கு. திரும்ப ஓடுறேன். இந்த மந்திரி வரவே இல்லை. அவன் ஒவ்வொரு தடவை வரும்போது மந்திரி வந்துட்டாரா, வேலையை வச்சுக்கலாம் என்னை விட வேகமா முடிச்சிட்டாரான்னு பார்க்க. மந்திரி வரல. என்ன உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம். மதியானம் 3:30 மணிக்கு மந்திரி வரேன், 4 மணிக்கு வரேன். காலம்பரை சொன்னது. வந்த உடனே மந்திரி, இவன் களைச்சு போயிருக்கான், நாள் முழுக்க போய் ஓடி ஓடி எல்லா கேள்விக்கும் பதில் கண்டுபிடிச்சு 8-10 தடவை கடற்கரைக்கு போயிட்டு திரும்பி வந்திருக்கான். ஒவ்வொரு தடவையும் ஒரு கேள்வி அவரை வைப்பாரு, ஓடி போய் பதில் கண்டுபிடிச்சிட்டு வருவான். மந்திரி சாயங்காலம் தான் வரேன், 4 மணிக்கு வரேன். என்னப்பான்னு. ஆமா, இந்த ஒரு கப்பல் வந்திருக்கு, அந்த நாட்டுல இருந்து வந்திருக்கு, அவங்க இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, கப்பல்ல இத்தனை பேர் இருக்காங்க. நான் வந்து அவங்க எங்க தங்கறதுக்கு அதை நான் தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறேன். அவங்க பொழுதுபோக்குக்கு பிளஸ் திரும்பி போகும்போது என்னென்ன சாமான் வேணும்னு கேட்டு அதுக்கான அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணியிருக்கிறேன். ஆனா இவங்க ஏதாவது தவறா ஏதாவது செய்வாங்களா, அதுக்காக வேவு பார்க்கறதுக்கு நம்ம ஆளுங்கள்ட்ட, படை வீரர்கள்ட்ட சில பேர்கிட்ட பொறுப்பு கொடுத்துருக்கேன். அவங்க எங்க போறாங்க, யாரோட சந்திக்கிறாங்க, வேவு பார்த்துட்டு வான்னு எல்லாம் முடிச்சுட்டு ஓரளவுக்கு எல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு வந்து சொல்றான். இந்த தூக்கி பக்கத்துல உட்காந்துருக்கான். அப்போ அவருக்கு புரியுது, வேலை அப்படின்னா எத்தனை மணி நேரம் வேலை செய்யறோங்கிறது இல்லை முக்கியம், கடுமையான உழைப்பு அப்படிங்கிறது இல்லை முக்கியம். கொஞ்சம் கரெக்டா அதை வந்து நெளிவு சுழிவு அதுல உள்ளர்த்தங்கள் ஆழ புதைந்திருக்கிற விஷயங்களை புரிஞ்சுட்டு அதெல்லாம் செய்வதுதான் உண்மையான வேலை. அதுக்குத்தான் சம்பளம். உழைப்புக்குன்னா 100 கிலோ மூட்டைய 10 மூட்டை தூக்குனா இவ்வளவு ரூபாய். உழைப்புக்கு சம்பளம் அப்படிதான் கணக்கு போட முடியும். ஆனா இந்த நெளிவு சுழிவுகளை தெரிஞ்சுட்டு அதுக்காற்ற முடிவுகளை எடுத்து அந்த முடிவுகளை செயல்படுத்தி அதுக்குத்தான் சம்பளம் அப்படிங்கிறது. இப்படி ஒரு சம்பவம் நான் எப்பவோ படிச்சது. இது வேற ஒரு ராஜா, அவருக்கு க்ஷவரம் பண்ற ஒரு ஆளு. தாடி சிகை எல்லாம் க்ஷவரம் பண்ற ஆளு. ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்ன இந்த ஆளு இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறா, எப்பவும் சந்தோஷமா உற்சாகமா இருக்கிறா, சோகமா நான் இவரை பார்த்ததே இல்லையே அப்படிங்கிறா. மந்திரிட்ட கேட்கிற. மந்திரி சொல்றாரு, அதுக்கு காரணம் அவருக்கு பெரிய ஆசைகள் எல்லாம் கிடையாது, கனவுகள்லாம் கிடையாது, இப்படி ஆகணும் அப்படி செய்யணும் அப்படின்லாம் ஒண்ணும் இல்லை. ஏதோ அன்னன்னைக்கு அவன் கொடுக்கறதுன்னு வச்சுட்டு சந்தோஷமா இருக்கிறான். அப்படியா, நான் எவ்வளவு கவலைப்படுறேன், எத்தனை விஷயங்களை பத்தி கவலைப்படுறேன் அப்படின்னு கேட்கு. இப்ப இவன் கவலைப்படுவானா, சந்தோஷமா இருக்கிற நிலை மாறுமா இவனுக்கு? அப்போ 2 பேரும் அடுத்த நாள் காலையில வாக்கிங் போறாங்க, மந்திரியும் ராஜாவும். அந்த வீட்டு வாசல்ல மந்திரி என்ன பண்றாரு, அவனுடைய குடிசை வாசல், ஓட்டு ஓட்டு வீடு வாசல்ல ஒரு டப்பா, டின் டப்பா, தகர டப்பா. அந்த தகர டப்பால மேல இவ்வளவு இடத்த விட்டு மீதி 3/4 டப்பா முழுக்க தங்க காசால நிரப்பி அந்த தகர டப்பாவை அங்க வச்சுட்டு இருக்கான். வாச கதவு சாத்தியிருக்கு, வெளியில வச்சுட்டு வரேன். இவன் கொஞ்ச நாள் ஆச்சு. அந்த ராஜா வந்து இவர் முகத்துல கவலைய பார்க்கிறாரு. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சு. உடம்பு கெட்டு போறத பார்க்கிறாரு.
அப்புறம் நான் கொஞ்சம் சீக்கிரமா போகிறேன்னு விண்ணப்பங்கள் வரத ஆரம்பிக்கிறான். எனக்கு இன்னைக்கு வேலையை விட்டு ஒரு மணி நேரம் முன்னால போகணும் அப்படின்னு. பார்த்தா ஒரு 6 மாசத்துல அவன் உடம்பு குலைஞ்சு மனசு முழுக்க சோகமாயி, ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம். இந்த மந்திரி அந்த தங்க டப்பாவை வச்சத பார்த்தாரு. ஆனா அவருக்கு இதுக்கு லிங்க் புரியல. என்ன நடந்தது? காலங்காத்தால அவன் வெளியில வரான். வெளியில வந்தா தகர டப்பால தங்க காசு. அவன் பார்க்கிறான். தங்க காச பார்க்கிறான். ஆனா அதை விட முக்கியம், ஐயய்ய! ஒரு 1/4 பங்கு தங்க காசுலயே காலியா இருக்கே! அப்படிங்கிற எண்ணம் வருது. உடனே அவனுக்கு அந்த 1/4 பங்க ரொப்பணுங்கிற எண்ணம் வருது. அப்போ மெதுவா, மெதுவா தன்னுடைய செலவ குறைச்சுக்க முயற்சி பண்றான். சாப்பாடு தான் பெரிய செலவு. சாப்பாட குறைச்சுக்கிறான். மற்ற பொழுதுபோக்குகள ஆனந்தமா இருக்கிற நிலைகள் எல்லாம் குறைச்சுக்கிறான். தங்கத்த இது பண்ணி அதுல போடணும். அப்புறம் ராஜா குடுக்குற சம்பளத்துல இது முடியாதுன்னு தோணுது. அதனால ஓவர் டைம்ல வேற இடத்துல போய் வேலைக்கு சேர்றான். அந்த வேலையோட டிமாண்ட் வருது. அதனால தூக்கம் குறையுது. அந்த வேலை பணத்த எடுத்து அது நிரம்பவே மாட்டேங்குது. 3/4 நிரம்பியிருக்கு. 1/4 இவன் எவ்வளவு முடிஞ்சு உடம்ப வாட்டி எடுத்து உடம்பெல்லாம் சுருங்கி போய், முகமெல்லாம் வாடி போய், பலகீனமாயி, மனசு நிறைய கவலைகளும், வருத்தங்களும் இருக்கு. அந்த மாதிரி ஒரு நிலைக்கு 6 மாசத்துக்குள்ள வந்துடுறான். இது நம்ம சொல்லுவாங்க, நாஸ்திகன், ஆஸ்திகன். நாஸ்திகன்னா யாரு? கடவுள் இல்லைன்னு சொல்றவன். ஆஸ்திகன்னா யாரு? கடவுள் இருக்கிறான்னு சொல்றவன். ஆனா அது இல்ல. உண்மையில நாஸ்திகன் யாருன்னா, இருப்பதை இருப்பதை அப்படியே எப்படி இருக்கோ அப்படியே பார்த்து, அதுக்கு தாண்டி ஏதோ இருக்கு என்பதை பார்க்க மறுப்பவன். காலியா இருக்கு, அதுதான் அவனுக்கு தெரிகிறது. அதை தாண்டி இந்த காலியா இருக்கிறத நிரப்பணுங்கிற முயற்சிக்கு பின்னணி அதெல்லாம் அவனுக்கு பார்க்க முடியாது. ஆஸ்திகன் தனக்கு கிடைப்பது என்ன கிடைத்ததோ அதை பார்க்கிறான். கடவுள் இருக்கிறான் இல்லைங்கிறது ஒரு விஷயம். அப்படி ஒரு கதை சொல்லுவாங்க. 5.25 டப்பா அப்படின்னு 5 டப்பா ஃபுல்லா இருக்கு. 6வது டப்பால 3/4 இருக்கு. அந்த 6வது டப்பாவையும் ஃபுல் ஆக்கிடணும்னு வாழ்க்கையில முயற்சி. அப்படி ஒரு கதை. அதே போல ஒரு தடவை ராஜா இதுக்கு போறாரு. வேட்டையாட போகணும் அப்படின்னு கிளம்புறாரு. கிளம்பி வாளை எடுத்து அப்படி சொருகும்போது, இந்த கையை வச்சுட்டு அங்க வாளை உள்ள சொருகும்போது என்ன ஆகுது? கை வெட்டப்படுறது. வாள்ல ரத்தம் கொட்டுறது. மந்திரி பக்கத்திலேயே நிக்கிறாரு. அவரும் வேட்டைக்கு கூடவே போக வேண்டிய ஆளு. அப்போ நல்லதுதான், எது நடந்தாலும் நல்லதுக்கு தான் அப்படின்னு மந்திரி சொல்றார். ராஜாவுக்கு பயங்கர கோபம் வந்தது. ரத்த காயம் பட்டிருக்கு, நீ நல்லதுங்கிறியான்னு. பிடிடா இவனை ஜெயில போடுன்னு. அவன் வேட்டைக்கு கூட ஒரு ஆளை ஜெயில போட்டான். இப்ப ராஜா அது மேல கட்டெல்லாம் போட்டு மருந்து தடவி கட்டு போட்டு வேட்டைக்கு போறான். வேட்டையில காட்டுக்குள்ள போய் ஒரு காட்டுவாசிகள் கூட்டத்துல அவரை பிடிச்சிடுறாங்க. கரெக்டா இன்னைக்கு பௌர்ணமி, இவர் வந்திருக்காரு. எங்களுக்கு ஒரு முழு மனுஷனை பலியிடணும் பௌர்ணமி அன்னைக்கு. நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கிற, அதனால நாங்க உங்களை பலியிட போறோம்னு சொல்லி அவரை கயித்துல கட்டி பலியிடத்துக்காக. கடைசியா அப்புறம் அவன் வருவான். அவருடைய புரோகிதர், அவங்களுக்கு யாரோ ஐயர் இருப்பார்ல, அந்த ஐயர் வருவார். உடம்புல எல்லாம் எண்ணெயை தடவி பலி செய்யறதுக்கு ரெடியாக்க. அப்படியே அவர் தடவி வரும்போது பார்த்தா கையில கட்டு இருக்கு. அவர் சத்தம் போடுற, நிறுத்துங்க அப்படின்னு. இவரை நம்ம பலி கொடுக்க முடியாது. கடவுளுக்கு நம்ம முழுச தான் கொடுக்கணும். பாருங்களேன், நம்ம சிலையில சின்னதா தும்பிக்கை உடைஞ்சு போச்சுன்னா அந்த சிலையை பூஜை செய்வதில்லை. விக்னமானது கொடுக்கறது இல்லை. நாம எச்சல் பண்ணிட்டு மிச்சத்தை அவனுக்கு கொடுக்கறது இல்லை. உடைஞ்சு போனதை கொடுக்கறது இல்லை. அக்ஷத்தை, ஒடியாத நெல்லு, அரிசி,
அதுதான் நம்ம ஆஃபர் பண்றோம். முழுமையான புஷ்பங்கள தான் இப்பல்லாம் பூஜைக்கு அந்த ஒரு பெரிய நிறைய இதழ் இருக்கிற மஞ்சள் கலர் பூவ எடுத்து பிச்சு பிச்சு அப்படி பலி பூஜை பண்றோம். ஆனா முழுசா தான் கொடுக்கணும். விட்டு வச்சதில்ல. அப்போ பலியாக்குறோம். இவனுக்கு அங்க வெட்ட காயம் பட்டிருக்கு. இவன் லாயக்கு இல்ல. இவன பலியாக்க முடியாதுன்னு அவரு ஐயரு சொல்றாரு. அந்த காட்டுவாசிகளோட ஐயரு. உடனே வேற வழி இல்ல. இவர விட்டுடுறாங்க அவங்க. அவர் திரும்பி வராரு. திரும்பி வந்தப்புறம் இந்த மந்திரி வந்து நல்லதா போச்சு. எது நடந்தாலும் நல்லதுக்கு தான் சொன்னான் பாரு. அது ஞாபகம் வருது. அதனால அவர் மந்திரிகிட்ட ம் இத சொன்னது நல்லது. கரெக்ட்டா சொல்லியிருக்கிறான் பாரு. நான் பொழைச்சுட்டேன் இந்த வெட்டுக்காய. அது நடந்தது நல்லதுக்கு தான்னு. ஆனா, அப்ப அவன சிறைச்சு பிடிச்சு உள்ள போடுங்கன்னு சொன்னபோது, அதுக்கும் அவன் அ நல்லதுதான். எது நடந்தாலும் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்றான். அவருக்கு அது புதிதா இருந்தது. வந்த உடனே மந்திரிய ரிலீஸ் பண்ண சொல்லி ஜெயில்லேருந்து கொண்டு வந்து, சரிப்பா, என்ன வந்து நீ அடிபட்டபோது சொன்னேன், எது நடந்தாலும் நல்லதுக்குன்னு. நான் பலியாகாம தப்பிச்சிட்டேன். உன்ன சிறையில போடுன்னு சொன்னபோதும், எது நடந்தாலும் நல்லதுக்குன்னு சொல்றியே! அது என்ன காரணம்னா? ஆமா. நீங்க பலி நீங்க பலியாகவுள்ளேன்ன உடனே, அவன் பக்கத்துல இருக்கிற என்ன பிடிச்சிருப்பான். என்ன பலியாக்க வந்திருப்பான். நான் வந்திருந்த ஆபத்து தானே! நீங்க அதுக்காகவே உங்கள வந்து எனக்கு என்ன உங்க வாயில சிறையில போட வச்சுட்டாரு பாரு கடவுள். அப்படின்னு சொன்னாராம் மந்திரி. நம்ம நாட்டுல ராஜாக்கள் இந்த மாரி தர்மத்த வழியில இழுக்கணும். தர்மராஜ்யம். அது முயற்சி பெரிய அளவுல நடந்திருக்கு. நான் உண்மையான ஒரு ராஜாவ பத்தி ஒரு கதை சொல்றேன். ரஞ்சித் சிங் அப்படி ஒரு ராஜா. ரஞ்சித் சிங். பஞ்சாப், இப்ப இருக்கிற பாகிஸ்தான், பெஷாவர் வரைக்கும், ஆப்கானிஸ்தான் வரைக்கும் பல பகுதி அவருடைய கையில இருந்தது. வெள்ளைக்காரன் நம்ம தேசத்துடைய எல்லா பகுதியும் பிடித்து அடிமையாக்கிய பிறகும் கூட, அந்த அவருடைய இடம் மட்டும் அவனால பிடிக்க முடியல. முகலர்கள் காலத்திலேருந்து தனி ராஜ்யம் இருந்தது. சுதந்திரமா பஞ்சாபு, காஷ்மீரு, இப்ப இருக்கிற பாகிஸ்தானு, பலூச்சிஸ்தானு, ஆப்கானிஸ்தான் வரைக்கும் அவருடைய ராஜ்யம் இருந்தது. தர்மத்துக்கு பெயர் போன அரசர். ராஜா ரஞ்சித் சிங். ஒரு நாள் என்ன ஆகுது, அவரு தோட்டத்துல அப்படியே உலவின்னு இருக்காரு. ரஞ்சித் சிங். தோட்டத்துல உலவின்னு இருக்கும்போது, ஒரு கல்லு ஒண்ணு வந்து அவர் நெத்தியில வந்து அடிக்கிறது. கல்லு. ரத்த காயமாகுது. உடனே செக்யூரிட்டி காவலாளிகள் எல்லாம் பரபரப்பாய் ரோடுக்கு போய் யாரு கல்லடிச்சதுன்னு பார்த்து, அந்த காம்பவுண்ட் சுவர் ராஜா அரண்மனைக்கு வெளியில ரோட்டுல ஒரு ஆள் நடந்து போயிட்டு இருக்கிறான். அவன பிடிச்சுட்டு வராங்க. பிடிச்சுட்டு வந்து ராஜா முன்னால நிறுத்துறாங்க. உடனே அவங்க கைது பண்ணி அடுத்த நாள் அவன ராஜா முன்னால சபையில நிறுத்துறாங்க. தண்டனை ராஜாவ கல்லால் அடிச்சான். கடுமையான தண்டனை கிடைக்கும். ராஜாவ கொல்ல முயற்சி. அப்படி ராஜா தான் தீர்ப்பு கொடுக்கணும். ரஞ்சித் சிங். மந்திரி சொல்றாரு. மற்ற எல்லாரும் ஆவேசமா சொல்றாங்க. தூக்கு தண்டனை கொடுக்கணும். 50 சாட்டை அடி கொடுக்கணும். 1 மாசம் ஜெயில்ல போடணும் அப்படின்னு. மந்திரிய பார்க்கிறாரு. மந்திரி அமைதியா இருக்காரு. ராஜா வந்து தீர்ப்பு சொல்லணும். அப்போ அவர்ட்ட கேட்கிறாரு. ஏன்பா கல்லால் அடிச்ச? என்ன ஏன் கல்லால் அடிச்ச? ராஜா மன்னிக்கணும். நான் உங்கள கல்லால் அடிக்கல. நான் வந்து சந்தைக்கு வந்திருந்தேன். நான் இங்கிருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஊரு. அங்கிருந்து பொருள் எல்லாம் எடுத்துன்னு வந்தேன். சந்தையில நேத்து சாயங்காலம் எல்லாத்தையும் வித்துட்டு, கையில பணத்தோட போகும்போது என் பணம் எல்லாம் கொள்ளையாயிடுச்சு. அதனால நான் வந்து அந்த வழியா போயிருந்தேன். ரொம்ப பசியா இருந்தது. அங்க தோட்டத்துல மாமரம் இருந்தது. ஒரு கல் எடுத்து பார்த்தேன். ஒரு 2 மாம்பழம் விழுந்தா போதும். நம்ம ஊர் வரைக்கும் நடந்து போய் சேர்ந்துடலாம்னு நெனச்சு கல்லடிச்சேன். அந்த கல்லு தவறி போய் உங்க மேல பட்டுடுச்சு. என்ன மன்னிக்கணும் ராஜான்னு. ராஜாவுக்கு கல்லடி வாங்கியது ராஜாவ கொல்ல முயற்சின்னு எல்லாரும் ஆவேசமா இருக்கிறான். இவர் அமைதியா எல்லாத்தையும் கேட்டுட்டு தீர்ப்பு சொல்றாரு.
இவரை கொண்டு போய் சமையல் அறைக்கு எடுத்துன்னு போய் இவரை உட்கார வச்சு இந்த அரண்மனை சாப்பாடு அவருக்கு போட்டு அங்கிருந்து அவருக்கு வண்டி ஏற்பாடு பண்ணி ஊருக்கு கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் விடு, அவருக்கு தொலைந்து போன அந்த பணத்தை அவருக்கு கையில கொடுங்க அப்படின்னு. எல்லோருக்கும் ஒரே ஆச்சரியம். ராஜாவை கொல்ல முயற்சி பண்ணியிருக்கான், ராஜாவின் மேல கல்பட்டிருக்கு. கொல்ல முயற்சின்னு சொல்ல முடியாது, அவன் சொன்னதை கேட்டா அவன் மரத்தை தான் அடிச்சான். ஆனா கூட ராஜா மேல பட்டு ரத்த காயம் வந்திருக்கு. அப்ப இப்படி ஒரு தண்டனை எப்படி கொடுக்கிறான்னு மந்திரிக்கு இது புரியுது. எல்லார் மனசுல இந்த கேள்வி இருக்கு. அவனை அழைச்சுன்னு போயிட்டாங்க, அவன் சாப்பிட போயிட்டாங்க. மந்திரி அதை விளக்கி ராஜா கிட்ட கேட்கிறாரு, ஏன் இப்படி தண்டனை கொடுத்தீங்க அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, அவன் கல்லால மரத்தை அடிக்கிறான். கல்லால மரத்தை அடிச்சா மரம் அவனுக்கு பழம் கொடுக்கிறது. 2 மாம்பழம் கொடுத்துருக்கும். அதே கல்லு ராஜா மேல பட்டு என்ன அடிச்சா, நான் அவனுக்கு சாட்டையடி கொடுக்கணும், மரண தண்டனை கொடுக்கலாமா? ஒரு ஜடம் ஒரு மரத்தை விட நான் கேவலமானவனா அப்படின்னு சொல்றாராம் ராஜா ரஞ்சித் சிங். பொறுப்புல இருக்கிறவங்க, பெரிய பொறுப்புல இருக்கிறவங்க எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி யோஜனை பண்ணணும், அதுக்கான ரொம்ப சிறந்த ஒரு உதாரணம் ராஜா ரஞ்சித் சிங். அதே மாதிரி இன்னொரு ராஜா, இது பொய், அதாவது கற்பனை கதை. அந்த ராஜா வந்து ராத்திரி மாறுவேஷத்துல குதிரை மேல அப்படி போயிட்டு இருக்காரு. போகும்போது ஒரு சைடுல ஒரு இடத்துல இருந்து ரொம்ப ஹீனமான குரல்ல, அம்மா 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 அப்படின்னு குரல் கேட்கிறது. ராஜா அங்க நிக்கிறாரு. யாருப்பான்னா அந்த ஓரத்துல மரத்தடியில ஒருத்தன் அப்படியே தளர்ந்து படுத்திருக்கிறான். அவன் தான் இந்த குரலை எழுப்பிட்டு இருக்கான். ராஜா உடனே அவன் நிறுத்தி, என்னப்பா ஆச்சு? உடம்பு சரியில்லை. சரி, ஆஸ்பத்திரி போக வேண்டியதானே, என்னால் நடக்க கூட முடியல. சரி வா, குதிரை மேல ஏறு, நான் உன்னை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில விட்டுறேன் அப்படின்னு சொல்றேன். என்னால எழுந்து வர முடியாது, கொஞ்சம் உதவிக்கு நீங்க தான் உதவி பண்ணணும். ராஜா உடனே கீழே இறங்கி, மாறுவேஷத்துல இருக்காரு, கீழே இறங்கி அவனை தோல்ல தாங்கி அப்படியே கூட எடுத்துட்டு வந்து அவனை தாங்கி குதிரை மேல ஏற்றி உட்கார வைக்கிறாரு. அவன் குதிரையை ஓட்டிட்டு ஓடி போயிடுறான். வேகமா குதிரை கடிவாளத்தை ஓட்டி ஓடி போயிடுறான். ராஜா ரோட்ல இருக்கிறான். குதிரையை திருடிட்டான், ராஜாவை ஏமாத்தி. ஆனா அவனுக்கு இவன் ராஜான்னு தெரியாது, எடுத்து போயிட்டான். அப்புறம் ஒரு ஒரு மாசம் கழிச்சு வேற ஒரு கேஸ், ஏதோ பக்கத்து வீட்டுல இருக்கிற எதையோ திருடிட்டான்னு சொல்லி ஒரு கேஸ் அவன் மேல. அவனையே கொண்டு வராங்க, ராஜா முன்னால கொண்டு வந்து நிறுத்துறான். இந்த மாதிரி இவன் திருடிட்டான் அப்படின்னு. அந்த திருடியதுக்கு ஒரு நாள் ஜெயில், 5 சாட்டை அடி. அதுதான் அதுக்கு தண்டனை. அந்த ரொம்ப சாதாரண ஏதோ ஒரு ஐட்டம் திருடியிருக்கான், ஒரு கோழியை திருடியிருக்கான், அந்த மாதிரி ஏதோ. உடனே அதுக்கு தண்டனை ஒரு நாள் ஜெயில், 5 சாட்டை அடி. ராஜா அவனை பார்த்த உடனே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் தான் நீ குதிரையை திருடின ஆளுன்னு. அவருக்கும் புரிஞ்சு போச்சு, ஐயா நான் குதிரையை திருடின ஆளு இந்த ராஜா தான், இவருடைய குதிரையை திருடி இருக்கேன் அப்படின்னு. உடனே கொஞ்சம் பயம் வந்துடுச்சு அவனுக்கு, இன்னைக்கு நமக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும். ஆனா எதிர்பார்ப்புக்கு மாறி ஒரு நாள் சிறை, 5 சவுக்கடி அப்படின்னு தண்டனை கொடுக்கிறார் ராஜா. அவனுக்கும் ஆச்சரியம், சபையில இருக்கிற மத்த யாருக்கும் இல்லை. இதுக்கு ஒரு நாள் தண்டனை தான். அப்புறம் சாயங்காலம் ரிலீஸ் பண்ண போகும்போது ராஜா அவனை பார்க்க போறார். ராஜா, என்னை மன்னிக்கணும், நான் தான் அன்னைக்கு குதிரையை திருடினேன். ஆமா எனக்கு தெரியும் நீ தான் திருடின. அப்ப பின்ன எனக்கு அதுக்கான தண்டனை கொடுத்துருக்கணும் இல்லையா? கடுமையான தண்டனை. ராஜாவை ஏமாத்தியது, அவருடைய குதிரையை ஏமாத்தி அழைச்சுன்னு போனது, அதுக்கு பெரிய தண்டனை. அப்போ அது கொடுக்காம நீங்க ஒரு நாள் தான் சிறைன்னு சொன்ன எனக்கும் ஆச்சரியம்தான். சரி, நீங்க என்ன அடையாளம் தெரிஞ்சுக்கல போல இருக்குன்னு நினைச்சேன் அப்படின்னு. எனக்கு நல்லாவே தெரிஞ்சது நீதான் அவன்னு. அப்ப பின்ன ஏன் இவ்வளவு ஒரு நாள் தண்டனை மட்டும் கொடுத்தீங்கன்னு. இத பாரு, நீ என்னுடைய குதிரையை திருடின, எனக்கு மட்டும்தான் தெரியும்.
நான் உனக்கு உதவி செய்யணும், ஒரு நோயாளிக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காக தான் கீழே இறங்கி உனக்கு உதவி செய்யற நோக்கத்தோட உங்ககிட்ட வந்தேன். உதவி செய்ய வந்த ஆளை ஏமாத்தி அவனுடைய குதிரையை திருட்டின்னு போனேன். இப்போ நீ பக்கத்து வீட்டு கோழியை திருடி இருக்க, அதுக்கு 1 நாள் தண்டனை, சிறை தண்டனை. அதுக்கு பதிலா உனக்கு அந்த குற்றத்துக்காக 6 மாச சிறை தண்டனை, 100 சவுக்கடின்னு உனக்கு கொடுத்திருந்தா எல்லார் மனசுலயும் கேள்வி வந்திருக்கும். எதுக்காக இப்படி ஒரு கடுமையான தண்டனை? அப்போ இந்த காரணம் தெரிஞ்சிருக்கும். ராஜாவையே ஏமாத்திட்டானா, ஐயோ நாம ஜாக்கிரதையா இருக்கணும். இனிமே யாருக்கும் உதவி செய்யணும்னு போகக்கூடாது. யார் வேணா நம்மள ஏமாத்திடலாம். நம்ம நடுவில் ஒரு விளம்பரம் பண்ணுவாங்க, யாரு பிஸ்கட் கொடுத்தாலும் வாங்காதீங்க. எனக்கு மட்டும் நடந்தது, எனக்கு மட்டும் தெரிந்த ஒரு விஷயம் மக்களுக்கு தெரிந்தால் இப்படி ஒரு மனப்பான்மை வரும். யாருக்காவது உதவி செய்யணுங்கிற எண்ணம் கூட வற்றி போகும். உதவி செய்ய முன்வர மாட்டாங்க. அதனால எனக்கு வந்தது என்னோட போகட்டும். உனக்கு மக்களுக்கு அப்போ நம்முடைய நியூஸ் பேப்பர் எல்லாம் நாம பார்ப்போம். எப்படி மோசமான செய்திகள் எல்லாம் முதல் பக்கத்துல பெரிய கொட்டை எழுத்துல எழுதுறாங்க. என்கரேஜ் பண்ண வேண்டிய செய்திகள் எல்லாம் எங்கோ சின்னதா 2 வரியில் எழுதுறாங்க. எல்லாம் வரதே கிடையாது. செய்தியே வராது நியூஸ் பேப்பர்ல. அப்படி ஒரு நிலையோட இதை நம்ம உட்பிட்டு பார்ப்போம். ராஜா தனக்கு ஏற்பட்டது பொதுமக்களுக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு கதை. ரொம்ப அழகான கதை இது. இந்த மாதிரி நிறைய ராஜா மந்திரி கதைகள் இருக்கு. நான் ஒரு 100, 120 கதைகள் சேகரித்து வச்சிருந்தேன். அதெல்லாம் எங்கேயோ தொலைஞ்சு போச்சு. இப்ப ஞாபகம் வர வர ஞாபகப்படுத்துவோம். நாம் இதோட முடித்துக் கொள்வோமா? அடுத்த முறை இன்னும் வேற ஒரு தொகுப்போடு, கதை தொகுப்போடு நாம் சந்திக்கலாம். ஓம் யோகேஷம் சச்சிதானந்தம் வாசுதேவம் ரஜப்ரியம் தர்ம சம்ஸ்தாபகம் வீரம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஸ்ரீ கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓ சரி, எல்லோருக்கும் என்னம்மா? ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. யாரோ சொல்ல வந்தீங்க, நான் ரெக்கார்டிங் நிறுத்திடுறேன்.